திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மின்வாரிய தலைமையகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்குகள் திருடு போன வழக்கில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். இதன் பின்னணியில நடக்கிறது என்ன என்பது பற்றி விவரிக்கிறாரே எமது செய்தியாளர் சாலமன். சென்னை அண்ணா சாலையில் மின்வாரியத்தின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் பல்வேறு துறைகள் சார்ந்து அங்கு அந்த அலுவலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த அலுவலகத்திலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான புகாரை அந்த பணியாற்றக்கூடிய அதிகாரி ஒருவர் சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்திருந்தார். குறிப்பாக அந்த புகாரில் பல்வேறு தகவல்களானது குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக தங்கள் அலுவலகத்திலிருந்து 8க்கும் மேற்பட்ட முக்கிய ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போய்விட்டதாக அதில் புகாரை தெரிவித்திருந்தார். அதுவும் நிலக்கரி கொள்முதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் அது தொடர்பான ஹார்ட் டிஸ்குகளும் அதே போன்று ரகசிய கோப்புகளும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்ததாக அதில் கூறியிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் இது தொடர்பாக திருட்டு என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையில் இந்த விசாரணையானது நடைபெற்றது. அதே போன்று இந்த அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் டிஸ்க் திருட்டு நடந்திருப்பதால் துறை ரீதியான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தரப்பில் வேறு எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் இது போன்று ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது என விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு இன்னொரு அதிர்ச்சியானது காத்திருந்தது. அதாவது வெறும் 8க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மட்டும் காணாமல் போயிருந்தால் மட்டும் போதாது, அதே போன்று 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அதுவும் அந்த அலுவலகத்தோட அதிகாரி தரப்பில் இருந்த அவரது ஹார்ட் டிஸ்கும் காணாமல் போனதுதான் இன்னும் ஒரு பேசும் பொருளாக மாறியது. உடனடியாக இது குறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் அந்த அலுவலகம் முழுவதிலுமே சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பல்வேறு தகவலானது வெளியானது. குறிப்பாக இந்த முக்கியமான ஹார்ட் டிஸ்குகள் யாரால் திருடப்பட்டது, குறிப்பாக ஊழியர்களோட உதவி இல்லாமல் இந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்படாது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது ராணிப்பேட்டையை சேர்ந்த கோபிநாத் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்தான் அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவில் ஒரு அதிகாரியாக இருந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் மற்ற யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஹார்ட் டிஸ்குகள் அவர் திருடி கொடுத்தது ஒரு பணத்திற்காகத்தான் என போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பணம் யாரிடம் இருந்து பெறப்பட்டார், அதுபோல் இந்த ஹார்ட் டிஸ்கை யாரிடம் கொடுத்தார் என்ற கோணங்களில் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டது. குறிப்பாக அந்த 16 மற்றும் 17 மே 16 மற்றும் 17 ஆகிய நாட்களில் குறைவான ஊழியர்கள் அந்த அலுவலகத்தில் பணியாற்றி வந்த நிலையில் அதனை சாதகமாக பயன்படுத்தி தான் இந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் தான் கடந்த 2ஆம் தேதி ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தான் பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. இந்த கோபிநாத் என்பவரிடம் தான் முதலில் இவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வேலை பார்ப்பதால் அவரைத்தான் விட்டு முதலாவதாக இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது என கூறி அவரைத்தான் தேட சொல்கிறார்கள். அந்த தேடிய பின்பு அவர் கூறித்தான் அதிகாரி தரப்பில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுது. அப்படி என்றால் இவரே எடுத்துவிட்டு நாடகமாடி இருக்கிறாரா என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ஊழியர்களுக்கு தொடர்புடையது என்ற கோணங்களில் இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஒரு புறம் இந்த மின்துறையோட அமைச்சர் CTR நிர்மல்குமாரும் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த துறை ரீதியான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். அதே போல முன்னாள் மின்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த திருட்டு சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விசாரணையானது தற்போது காவல்துறையால் முடுக்கிவிடப்பட்டு தீவிரமாக விசாரணையானது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.